இப்போப்பா அம்மா வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த வெந்தயத்தில் அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. இந்த வெந்தயம்ப்பா நம்ம வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை 15 நாளைக்கு ஒரு வட்டமோ இந்த அளவு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் எல்லாத்தையும் நல்லா குறைக்கக்கூடியது. நல்லா வெயிட்டையும் குறைக்கும், வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இது இந்த மாதிரி நம்ம வெந்தயம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள சூட்டை குறைச்சி நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ நான் 1 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நான் வந்து இந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டோம்னா நல்லா வெந்தயம் நல்லா பூவாக நல்லா மலர்ந்துடும். இப்போ இந்த வெந்தயத்தை ஊற வச்ச வெந்தயத்தை நம்ம குக்கரில் போட்டுக்கிடுவோம். குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். மூடி போட்டுக்குவோம். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ வெந்தயத்தை வந்து நம்ம வந்து வேக விட போகிறோம். 1 விசில் வந்து ஹைலையும் 2 விசில் வந்து ஸ்லோலையும் வச்சு வேக விடுவோம். இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் இதை வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இதை வந்து மூடி போட்டு 2 சுற்று சுற்றிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு பாலாக்கி கொண்டு வரேன். தேங்காவை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் துருவிட்டு இப்போ அதுக்கு மேலே 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அடிச்சிருக்கேன். இப்போ தேங்காய் பாலாக்கியாச்சு. இது வந்து ஜல்லடையில் நிறுத்துக்கணும். இப்போ தேங்காய் பாலை எடுத்துட்டோம். இந்த சக்கை தேவையில்லை. இப்போ வந்து நம்ம வெந்தயத்தை வேக வச்சுருந்தோம். நல்லா விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். வெந்தயம் வந்து நல்லா பூவாக நல்லா வெந்துருச்சு. இந்த வெந்தயத்தை வந்து இந்த மிக்சி ஜாரில் ஊற்றிக்கிடுவோம். இதை மூடி போட்டு ஒரு 2 சுற்று சுற்றினோம்னா வெந்தயம் ஃபுல்லாக நல்லா அரைஞ்சிரும். இப்போப்பா கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இது வந்து வெல்லம். இப்போ வெல்லம் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போடுறேன் இதில். இப்போ இது வந்து இந்த வெல்லம் ஃபுல்லாக நல்லா கரையட்டும். இப்போ வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வெந்தயத்தை நம்ம அரைச்சாச்சுப்பா. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்திருந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, இப்போ அதில் வந்து இந்த வெந்தயத்தை போட்டுக்கிடுவோம். அரைச்ச வெந்தயத்தை ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெந்தயத்தையும் தேங்காய் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வெல்லத்தை இதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து திட்டாக இருக்குது. திருப்பி நம்ம மிக்ஸியில் ஊற்றி இதை அடித்து கொண்டு வரேன். ஒரு சுற்று சுற்றிட்டு இப்போ இதை வந்துப்பா மிக்ஸியில் அடித்து கொண்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம கிளாஸில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, வெந்தயப்பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போப்பா வெந்தயம் வந்து சுகர் பேஷண்ட்டுகளுக்கு சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். பிசிஓடி தைராய்டு உள்ளவங்களுக்குப்பா வெந்தயம் நல்லா ஹெல்ப் பண்ணும். அல்சர் வராமல் பாதுகாக்கும்ப்பா வெந்தயம். நம்ம தலைமுடிகளுக்கும் வெந்தயம் ரொம்ப நல்லது. நல்ல முடியும் நல்லா கருகருன்னு வளரும். முடி உதிர்வதும் தவிர்க்கப்படும். இப்போ நம்ம வந்து வெந்தயப்பாலை ரெடி பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி நம்ம எந்திரிச்ச உடனே நைட்டு வந்து நம்ம வந்து வெந்தயத்தை நம்ம 1 ஸ்பூனு, ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூனு நம்ம ஊற போட்டுட்டோம்னா காலையில் எந்திரிச்சோடனே நம்ம இந்த மாதிரி நம்ம வெறும் வயிற்றுல இந்த வெந்தயப்பாலை நம்ம குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா நம்ம உடம்புல உள்ள வெயிட்டும் நல்லா குறையும். நல்லா வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ அம்மா வந்து சாப்பிட்டேன். சூப்பராக இருக்குது. அந்த தேங்காய் பாலுடைய நறுமணம் சூப்பராக இருக்குது. நம்ம கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கோம் இல்லையா, கரெக்டான அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கோம். அந்த வெந்தயத்தினுடைய நம்மளுக்கு கசப்பு எதுவும் தெரியல. தேங்காய் பாலும் வெல்லமும் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.